Hello friends and my dear students. This is your Yoganandam, biology lecturer from Medal Academy YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சிலபஸ்ல இருந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். இது நீட் ஆஸ் வெல் அஸ் 12th போர்டு எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து how does the characters are inherited from one generation to another generation? That was explained by Gregor Johann Mendel with the help of pea plant. He has conducted several experiments in pea plants. The characters எப்படி ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு இன்ஹெரிட் ஆகுது அப்படின்றத வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதை தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த டாப்பிக்கில் வந்து சில டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேர்ம்ஸை முதல்ல இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸை வந்து முதல்ல வந்து ட்ரை டு ரிமெம்பர். ஜெனட்டிக்ஸ் அப்படின்னா என்ன? ஜெனட்டிக்ஸ் மீன்ஸ் ஸ்டடி ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன் ஆர் ஸ்டடி ஆஃப் ஜீன்ஸ் அண்ட் குரோமோசோம்ஸ். தட் மீன்ஸ் ஜெனட்டிக்ஸ் இஸ் அ பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் டீல்ஸ் வித் ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன். இப்போ நம்மளுடைய பேரண்ட்ஸோட நம்மளுடைய நோஸை கம்பேர் பண்ணும்போது மேபி நோஸ் வந்து ஓரளவுக்கு சிமிலராக இருக்கலாம். அதே போல் பேரண்ட்ஸோட கேரக்டர் நம்மளுடைய கேரக்டரை கம்பேர் பண்ணும்போது ஆஸ் சச் அப்படியே இருக்காது. ஸோ தட் மீன் த கேரக்டர்ஸ் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு இன்ஹெரிட் ஆகுது. த சேம் டைம் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆஃப்ஸ்பிரிங் அண்ட் பேரண்ட் இஸ் கால்ட் அஸ் வேரியேஷன். ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே போல் ஜீன்ஸ், எ செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ இஸ் கால்ட் அஸ் ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். ஜீன்ஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன் குரோமோசோம்ஸ். அப்போ ஹவு டஸ் ஜீன்ஸ் ஆர் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷன் அந்த டாப்பிக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தென் வாட் இஸ் ஹெரிடிட்டி? ஹெரிடிட்டி மீன் ரிசம்பிளன்ஸ் பிட்வீன் ஆஃப்ஸ்பிரிங் அண்ட் த பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் அண்ட் ஆஃப்ஸ்பிரிங் அவங்களுடைய பசங்களுக்கும் அப்பாவுக்கும் என்ன கேரக்டர்ஸ் வந்து சிமிலராக இருக்குது, என்ன கேரக்டர் டிஃபர் ஆகுது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறது தான் ஹெரிடிட்டி. த நெக்ஸ்ட் வேரியேஷன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேரண்ட்ஸ் அண்ட் ஆஃப்ஸ்பிரிங். ஸோ ஹெரிடிட்டினாக்கா வந்து இந்த விச் ஆர் த கேரக்டர்ஸ் த ஆஃப்ஸ்பிரிங் ரிசீவ்டு ஃப்ரம் பேரண்ட். இதே மாதிரி என்னென்ன கேரக்டர்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கும் ஆஃப்ஸ்பிரிங்க்கும் டிஃபர் ஆகுது, இது ரெண்டும் வந்து ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. தென் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்பிரிங். தென் அல்லீல்ஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜீன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டால் பிளான்ட்க்கு கேபிட்டல் டி, அதுக்கு ஆப்போசிட் வந்து டுவார்ஃப் பிளான்ட் ஸ்மால் டி. பிளாக் கலர் அப்படின்னாக்கா அதுக்கு ஆப்போசிட் ஒயிட் கலர், that is called as alleles. Alternative forms of gene is called as alleles. Then next dominant character. இந்த டால் பிளான்ட் டுவார்ஃப் பிளான்ட்டும் அவர் கிராஸ் பண்றாரு. கிராஸ் பண்ணும்போது அவருக்கு ஃபர்ஸ்ட் பீலியல் ஜென்ரேஷன்ல ஒரு கேரக்டர் தான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது. அப்போ the character which is expressed in the first pilial generation that is called as dominant character அப்படின்னு சொல்றாரு. That is represented in capital letters. அதே மாதிரி recessive characters, the character which is suppressed in the first pilial generation is called as recessive character. The recessive character வந்து small letterல represent பண்ணியிருக்காரு. Then homozygous அப்படின்னாக்கா வந்து குரோமோசோமல் பேர் வந்து சிமிலராக இருந்ததுன்னா அது ஹோமோசைகஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் டி, ஸ்மால் டி, கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய். ஸோ சிமிலர் அல்லீல்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஹோமோசைகஸ். Dissimilar alleles are called as heterozygous. Capital T, capital Y, small y இதெல்லாம். அதே மாதிரி the character which is expressed phenotypically, externally, சிலர் சொல்லுவாங்க பார்க்கறதுக்கு அவங்க அப்பா மாதிரியே இருக்காங்க பாரு, அம்மா மாதிரியே இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வெளியில இருக்கிற கேரக்டரை பேஸ் பண்ணி சொல்றாங்க இல்லைங்களா, இதான் phenotypic கேரக்டர். பிசிக்கல் எக்ஸ்பிரஷன். ஜீனோடைபிக் கேரக்டர், சிலர் அவரோட கேரக்டர் அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய இன்டர்னல் கேரக்டர்ஸ் வந்து அப்பா மாதிரி இருக்கு, அம்மா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஜீனோடைபிக் கேரக்டர், தட் இஸ் ஜெனட்டிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் கேரக்டர். இப்போ நம்ம கிரிகர் ஜோஹன் மெண்டல், regarded as father of genetics, he has conducted several hybridization experiment in pea plants. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹைப்ரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னாக்க வந்து பெருசாக ஒன்றும் திங்க் பண்ணிக்க வேணாம், கிராஸ் பாலினேஷன் தான். ஹைப்ரிடைசேஷன் இஸ் நத்திங் பட் கிராஸ் பாலினேஷன். இந்த பீ பிளான்ஸ்ல மெண்டல் வந்து எத்தனை பேஸ் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் எடுத்துக்கிறாரு பாருங்க. 7 பேஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் எடுத்துக்கிறாரு.
garden pea plant. The botanical name of pea plant is Pisum sativum. The 7 characters வந்து அவர் கிராஸ் பண்றாரு. That means he made artificial cross pollination in between 7 characters. சரி, இப்போ அந்த கிராஸ் பாலினேஷன் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு பாருங்க. 2 pea plant எடுத்துக்கிறாரு. First he chose 2 pea plant with the contrasting characters. Then next பாத்தீங்கன்னா next step இந்த 2 pea plantல வந்து for example tall and dwarf எடுத்துக்கிறாரு அப்படின்னா one plant taken it as male plant, another one taken it as female plant. அப்போ female plant male plant ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா வந்து bisexual characters இருக்கு. இது ரெண்டுமே pea flowers வந்து bisexual characters இருக்கிற flower. அப்போ இதுல வந்து எந்த பிளான்ட் வந்து ஃபீமேல் பிளான்ட்டா எடுத்துக்கிறாரோ அதுல வந்து அவர் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்காரு, இமாஸ்குலேஷன் அப்படின்னாக்க வந்து இந்த ரிமூவல் ஆஃப் ஆந்தர், அதர்வைஸ் செல் பாலினேஷன் வில் டேக்ஸ் பிளேஸ். கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து 2 பீ பிளான்ட் சூஸ் பண்றாரு. அதுல ஒரு பீ பிளான்ட் வந்து மேலா எடுத்துக்க போறாரு, இன்னொரு பீ பிளான்ட்டை ஃபீமேலா எடுத்து கிராஸ் பாலினேஷன் பண்ண போறாரு. அப்ப எந்த பிளான்ட்டை வந்து ஃபீமேல் பிளான்ட்டா எடுத்துக்கிறாரோ அந்த பிளான்ட்ல ஆந்தர்ஸை ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா செல்ஃப் பாலினேஷன் நடந்துடும். The removal of anther is called as emasculation. The next cross pollination பண்ணியாச்சு. இந்த கிராஸ் பாலினேஷன் பண்றதுக்கு இந்த மேல் ஃப்ளவர்ல இருந்து போலன் கிரெயின்ஸை கலெக்ட் பண்ணி அதை எந்த பிளான்ட் வந்து ஃபீமேல் பிளான்ட்டா எடுத்துக்கிட்டாரோ ஃபீமேல் பேரண்டா அந்த பிளான்ட்டோட ஸ்டிக்மா மேல டஸ்ட் பண்றாரு. This process is called as pollination. This is artificial cross pollination. As a result, first filial generationல கிடைக்கிற seeds எடுத்து திருப்ப செல்ஃப் பாலினேட் பண்ணி செகண்ட் filial generation, third filial generation, fourth filial generation, அந்த மாதிரி நிறைய ஜென்ரேஷன்ஸ் வந்து இவர் ப்ரொடியூஸ் பண்றாரு. இந்த சீட்ஸை கலெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்லிட்டு அவர் கல்டிவேட் பண்ணி பார்க்குறாரு. கல்டிவேட் பண்ணும்போது நியூ கேரக்டர்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆகுதா இல்லை பேரண்டல் கேரக்டர்ஸ் மட்டும்தான் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் இன் n number of generation you obtained only parental characters. கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. மெண்டலோட இந்த 7 கேரக்டர்ஸ் கிராஸ் பண்ணி பார்க்குறாரு. பட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன கேரக்டர் தான் கிடைக்குது, பேரண்டல் கேரக்டர்ஸ் தான் கிடைக்குது ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன். ஸோ இந்த டேபிளர் காலம்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வருங்க. அதனால இந்த டேபிளர் காலமை கிளியராக பார்த்துக்கணும். Totally how many characters he has taken. See that the tabular column, stem height, flower color, flower position, pod shape, pod color, seed shape, seed color அப்படின்னு சொல்லிட்டு 7 characters எடுத்துக்கிறாரு. இல்லை எத்தனை ட்ரைட்ஸ் டோட்டலி there are 7 pairs of traits வந்து கிராஸ் பண்றாரு. இதுல என்னென்ன கேரக்டர்ஸ் வந்து டாமினன்ட் கேரக்டர்ஸா எடுத்திருக்காரு, என்னென்ன கேரக்டர்ஸ் ரெசசிவ் கேரக்டர்ஸா எடுத்திருக்காரு, இதுவும் நீங்க கிளியரா படிக்கணும். ஓகே, டால் டாமினன்ட் கேரக்டர், டுவார்ஃப் ரெசசிவ் கேரக்டர் ஸ்டெம் ஹைட்ல. ஃப்ளவர் கலர்ல வந்து வயலட் கலர் அண்ட் ஒயிட் கலர். ஃப்ளவர் பொசிஷன் ஆக்சியல் அப்படின்னாக்கா இந்த ஃப்ளவர் சீன் இந்த ஆக்சியல் ஆஃப் த லீவ்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஆக்சியல் ஃப்ளவர். டெர்மினல் அப்படின்னாக்கா வந்து அந்த டிப்ல இருக்கும். ஃப்ளவர்ஸ் வந்து ஸ்டெம்மோட டிப்ல இருந்ததுன்னா அது டெர்மினல்னு சொல்லுவாங்க. தென் பாட் ஷேப், inflated and constricted. The next பாத்தீங்க அப்படின்னாக்க வந்து pod color, green and yellow color. The next seed shape, round and wrinkled. The next பாத்தீங்க அப்படின்னாக்க வந்து seed color, yellow and green color. இது ரெண்டு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. seed shapeல வந்து round dominant character, wrinkled recessive character. அதே சீட் கலர்ல வந்து எல்லோ டாமினன்ட் கேரக்டர், கிரீன் ரெசசிவ் கேரக்டர். அதே பாட் கலர்ல கிரீன் டாமினன்ட் கேரக்டர், எல்லோ ரெசசிவ் கேரக்டர். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த டேபிளர் காலம்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஸோ மெண்டல் பீ பிளான்ட்ல எத்தனை கேரக்டர்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு, 7 கேரக்டர்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. அதுல வந்து எத்தனை ட்ரைட்ஸ் வந்து அவர் கிராஸ் பாலினேட் பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து டேபிளர் காலம்ல கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 1 ஜீன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. தட் மீன்ஸ் ஹவு டஸ் எ சிங்கிள் ஜீன் இஸ் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் 1 ஜென்ரேஷன் டு another ஜென்ரேஷன். இப்போ இங்கே பாருங்க, சேம் லைக் ஒரு 2 பிளான்ட் எடுத்துக்கிறாரு, பீ பிளான்ட். இல்லை 1 பிளான்ட் இஸ் டால் பிளான்ட்,
another one is வந்து dwarf plant. Out of these two plant, one plant taken it as male, another one is taken it as female. இப்போ எந்த பிளான்ட் வந்து எந்த பேரண்ட்டை வந்து ஒரு ஃபீமேல் பிளான்ட்டாவோ இல்லை ஃபீமேல் பேரண்ட்டாவோ எடுத்துக்கிறாரோ அந்த பிளான்ட்ல இருக்கிற ஃப்ளவரில் emasculation procedure பண்ணணும். That means removal of anther to prevent self pollination. ஸோ அதை பண்ணிட்டு இந்த மேல் பேரண்ட்ல இருந்து pollen grains-ஐ கலெக்ட் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக வந்து இந்த பிளான்ட் விச் இஸ் டேக்கன் இட் ஆஸ் ஃபீமேல் அதனுடைய ஸ்டிக்மா மேலே வந்து இந்த pollen grain வந்து டஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே எத்தனை கேரக்டர் டிஃபர் ஃப்ரம் ஒன் another in one pair of contrasting character, அது கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகே, he made cross in between two pure breeding parent that differ in one character, tall and dwarf, one character. சரி, இப்போ கிராஸ் பாலினேட் பண்ணியாச்சு. கிராஸ் பாலினேட் பண்ண பிறகு அவருக்கு என்ன கிடைக்குது பாருங்க, இங்க பாருங்க. he made cross pollination in between dominant tall and recessive dwarf. இந்த ஃபர்ஸ்ட் ஃபீலியல் ஜென்ரேஷன்ல வந்து அவருக்கு வந்து கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி கிடைக்குது. இங்க பாத்தீங்கன்னா கேமெட் கேரிஸ் how many genes? only one gene, capital T, tall, small t, recessive gene. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஃபீலியல் ஜென்ரேஷன்ல கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி ஃபார்ம் பண்ணுது. இஸ் heterozygous tall because of dissimilar alleles. இப்போ இந்த F1 ஹைபிரிட்ஸ் இடையில திரும்ப செல்ஃப் பாலினேட் பண்றாரு. இந்த செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் பண்ணும்போது he obtained totally there are 4 gametes, capital T, small t, capital T, small t. இதில் வந்து 2 வந்து அகெயின் வந்து மேலே எடுத்துக்கிட்டு 2 ஃபீமேல் எடுத்துக்கிட்டு திரும்ப கிராஸ் பண்ணுறாரு செகண்ட் ஃபீலியல் ஜென்ரேஷன். அப்போ செகண்ட் ஃபீலியல் ஜென்ரேஷனில் he obtained வந்து டால் 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 அண்ட் டுவார்ஃப். இந்த ரேஷியோ பினோடைபிக் ரேஷியோ 3:1, 3 டால் அண்ட் 1 டுவார்ஃப். நெக்ஸ்ட் வந்து அதை வந்து ஜெனட்டிக் லெவலில் அனலைஸ் பண்ணும்போது ஜீனோடைபிக் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 1:2:1, 1 homozygous tall, 2 heterozygous tall and 1 homozygous dwarf. ஸோ இந்த ரேஷியோ ஆஃப் 1:2:1 ரேஷியோவில் வந்து அவருக்கு கிடைக்குது. இது எல்லாமே பேரண்டல் கேரக்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதே போல் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா மேட் சிமிலர் அப்சர்வேஷன் ஃபார் அதர் பேர்ஸ். டோட்டலாக வந்து 7 கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டாரு இல்லைங்களா. 7 pairs of contrasting charactersல வந்து ஓகே எல்லாத்தையுமே வந்து இவர் கிராஸ் பண்ணி பார்க்குறாரு. கிராஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எல்லா கிராஸ்லையுமே இவருக்கு வந்து என்ன ரேஷியோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பினோடைபிக் ரேஷியோ மோர்லெஸ் 3:1 ரேஷியோவில் கிடைக்குது. அப்போ இந்த கேரக்டர்ஸ் வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து எப்படி இன்ஹெரிட் ஆகுது அப்படின்னும் போது அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறாரு. தட் இஸ் ஃபேக்டர்ஸ். How does the characters are inherited from one generation to another generation? Through factors அப்படின்னு சொல்றாரு. அந்த ஃபேக்டர்ஸ் தான் இப்போ நம்ம ஜீன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனால் மெண்டல் வந்து என்ன டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காரு? ஃபேக்டர்ஸ். இந்த ஜீன்ஸ் அப்படின்ற டேர்ம் வந்து காயின்டு பை ஜோஹான்சன். ஸோ கிளியர் ஆச்சுங்களா? ஸோ எத்தனை பேர்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் வந்து அவர் கிராஸ் பண்ணாரு? 7 பேர்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். ஸோ அது எல்லாத்துலேயுமே அவருக்கு என்ன ரேஷியோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆவரேஜாக வந்து 3:1 ரேஷியோவில் தான் அவருக்கு வந்து கிடைக்குது. ஓகே, do not use capital T for tall and small d for dwarf because it is difficult to remember. So that's why whether capital T and small d are alleles of the same gene character or not. அதுதான் இங்கே வந்து capital T and small t யூஸ் பண்ணியிருக்காரு அவர். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த F1 ஜென்ரேஷனில் வந்து அவருக்கு என்ன கிடைச்சது? டால் கேரக்டர் கிடைச்சது. ஹெட்ரோசைகஸ் டால் கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி. இந்த செல்ஃப் பாலினேட் பண்ணும்போது ஓகே அவருக்கு என்னென்ன கேமெட் கிடைக்குதுன்னா கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி இன் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் கிடைக்குது. டியூரிங் ஃபர்டிலைசேஷன் pollen grains வந்து கேபிட்டல் டி have 50% chance pollinate eggs of capital T and small t. Also pollen grain of genotype small t have 50% chance to pollinate eggs of genotype capital T and small t. So inge capital T and small t both are contributing 50% character. But even though which is only one gene is dominating the first filial generation. Okay. So in the inheritance of one gene வந்து percentage wise நம்ம calculate பண்ணோம் அப்படின்னாக்க வந்து
1/4, that means 25% homozygous tall. 1/2, that means 50% heterozygous tall. 1/4, 25% homozygous dwarf. இதை வந்து பைனாமியல் எக்ஸ்பிரஷன்லயும் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ax plus by ஸ்கொயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்முலாவும் ரீகால் பண்ணிக்கங்க. அதை யூஸ் பண்ணி மெண்டல் வந்து ஸோ இந்த ரேஷியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. 1:2:1 ரேஷியோ. தட் மீன்ஸ் 25% டால் homozygous tall character, 50% heterozygous tall character, again 25% homozygous dwarf character வருது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெண்டல் என்ன பண்ணியிருக்காரு, செல் பாலினேட்டட் F2 hybrids found that dwarf F2 plants continue to generate F3, F4 generations. F2 plants again self pollinate பண்ணி F3 generations ப்ரொடியூஸ் பண்றாரு. again வந்து F3 plants self pollinate பண்ணி F4 generations ப்ரொடியூஸ் பண்றாரு. பட் எல்லா ஜெனரேஷன்லயுமே வந்து dwarf character expressed in homozygous condition only. That means recessive character expressed only in homozygous condition. Dominant character expressed in both homozygous and heterozygous condition அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனை கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்க வந்து இவர் வந்து இந்த கேரக்டர்ஸ் எப்படி இன்ஹெரிட் ஆகுது அது எல்லாமே வந்து 1/1 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து 2 more classes வந்து கண்டக்டட். One is வந்து பேக் கிராஸ் and another one is டெஸ்ட் கிராஸ். What is பேக் கிராஸ்? இந்த F1 ஹைபிரிட் கிடைச்சது இல்லைங்களா, இந்த டால் பிளான்ட் அண்ட் டுவார்ஃப் பிளான்ட்டை கிராஸ் பண்ணி F1 ஹைபிரிட் கிடைச்சது இல்லைங்களா, அந்த F1 ஹைபிரிட்டை வந்து எனி ஒன் ஆஃப் த பேரண்டோட கிராஸ் பண்ணி பார்க்குறாரு. தட் மீன் கேபிட்டல் T ஆர் ஸ்மால் t டால் ஹோமோசைகஸ் டால் பிளான்ட் ஆர் ஹோமோசைகஸ் டுவார்ஃப் பிளான்ட் ஓட கிராஸ் பண்ணி பார்க்குறாரு. அப்போ இவருக்கு என்ன ரேஷியோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:1 தான் கிடைக்குது. Try to understand what is back cross. The cross between F1 hybrids and homozygous pure breeding parent, any one of the parent. அதே டெஸ்ட் கிராஸ் என்ன பாருங்க, cross between F1 hybrid and recessive parent. டெஸ்ட் கிராஸ்ல வந்து only with recessive parent, but back cross வந்து F1 hybrid cross with any one of the parent. அதுதான் டிஃபரன்ஸ். இப்போ எப்படி கிராஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னாக்க வந்து அவருக்கு வந்து அன்னோன் ஜீனோடைப் ஏதாவது கிடைக்குதா என்னன்னு சொல்றதுக்காக அந்த கிராஸ் அவர் பண்ணி பார்க்குறாரு. ஓகே, இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் அவுட் அன்னோன் ஜீனோடைப். பட் இவருக்கு அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல, ஒன்லி பேரண்டல் ஜீனோடைப் தான் கிடைக்குது. மெண்டல் கண்டக்டட் டெஸ்ட் கிராஸ் டு டிட்டர்மைன் F2 ஜீனோடைப். F1 பேக் கிராஸ் டெஸ்ட் கிராஸ் ரேஷியோ 1:1 தான் இவருக்கு கிடைக்குது. ஓகே, சரி. இந்த மோனோ ஹைபிரிட் கிராஸ் முடிஞ்ச உடனே இவர் வந்து ஒரு 2 லாவை வந்து பப்ளிஷ் பண்றாரு. ஒன் இஸ் லா ஆஃப் டாமினன்ஸ். அக்கார்டிங் டு லா ஆஃப் டாமினன்ஸ் கேரக்டர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக்டர்ஸ். தட் மீன்ஸ் ஜீன்ஸ். கேரக்டர்ஸை எது கண்ட்ரோல் பண்ணுது, ஜீன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது. அவரு வந்து இந்த ஃபேக்டர்ஸ்ன்ற டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஃபேக்டர்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பேர்ஸாக தான் இருக்கும். டால்னாக்கா கேபிட்டல் T, டுவார்ஃப்னா ஸ்மால் t லைக் தட். ஓகே, இதே மாதிரி dissimilar pairs of factors, one member of the pair dominates. கேபிட்டல் T ஸ்மால் t அப்படின்னு இருக்கும்போது அதுல வந்து ஒரு ஃபேக்டர் வந்து டாமினேட் பண்ணும், ஒரு ஃபேக்டர் வந்து சப்ரஸ் ஆகும். இப்போ உங்களுக்கே தெரியும் கேபிட்டல் T வந்து டாமினேட் பண்ணது, ஸ்மால் c வந்து சப்ரஸ் ஆகுது. ஸோ அக்கார்டிங் டு லா ஆஃப் டாமினன்ஸ், out of 2 parental character, any one of the parental character will be dominated. Another character will be suppressed அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் செகண்ட் லாவில் இவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. செகண்ட் லாவில் வந்து இவர் சொல்லியிருக்கிறது வந்து டியூரிங் கேமெட் ஃபார்மேஷன் இந்த அல்லீல்ஸ் வந்து ஒன்னா சேர்ந்து இல்லைங்களா, இந்த சேர்ற அல்லீல்ஸ் வந்து திரும்ப செக்ரிகேட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. தட் மீன்ஸ் டியூரிங் கேமெட் ஃபார்மேஷன் the factors alleles of character pair present in parents segregate from each other such that a gamete receive only one of the 2 factor. A capital T, small t, அது ரெண்டுமே வந்து parents.
the gametes produce பண்ணும்போது அந்த கேபிட்டல் T ரெண்டு கேபிட்டல் Tயும் தனித்தனியா செக்ரிகேட் ஆகும். அதே போல ஸ்மால் t both the small t செக்ரிகேட் ஆகும். அப்ப gamete ஃபார்ம் ஆகும்போது both the factors what will happen? Segregate from each other அப்படின்னு சொல்றாங்க. Even at the time of fertilization, capital T and small t ரெண்டும் ஒண்ணா சேருது ஃபர்ஸ்ட் ஃபீலியல் ஜெனரேஷன்ல. திருப்ப செகண்ட் ஃபீலியல் ஜெனரேஷனுக்கு போகும்போது அந்த கேபிட்டல் T ஸ்மால் t ரெண்டுமே வந்து செக்ரிகேட் ஆகும். இதுல homozygous parent produce capital T small t produce similar gametes. The capital T small t இருக்கு இல்லைங்களா, that is called as heterozygous parent. Heterozygous parent produce two kinds of gametes, each having one allele with equal proportion. That means 50-50% character வந்து contribute பண்ணும். So after completing monohybrid class, he proposed there are two laws. One is law of dominance and another one is law of segregation. சரி, இப்ப மெண்டல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து only the parental characters are inherited from one generation to another generation அப்படின்னு சொல்றாரு. மோனோஹைபிரிட் கிராஸ், அதுக்கப்புறம் வந்து டைஹைபிரிட் கிராஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு கிராஸ் வந்து இவரு உங்க சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு கிராஸ்லயுமே பாத்தீங்கன்னாக்கா வந்து இது ஃபர்ஸ்ட் ஃபீலியல் ஜெனரேஷன் ஆர் செகண்ட் ஃபீலியல் ஜெனரேஷன் ஆர் தேர்ட் ஃபோர்த் ஃபீலியல் ஜெனரேஷன் எத்தனை ஜெனரேஷன் பண்ணாலும் வந்து பேரண்டல் கேரக்டர்ஸ் தான் வந்து இன்ஹெரிட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா லேட்டர் டிஸ்கவரிஸ்ல பாத்தீங்கன்னாக்கா வந்து மெண்டல் சொன்ன மாதிரி வந்து ஒன்லி பேரண்டல் கேரக்டர்ஸ் மட்டும் இல்ல, அலாங் வித் பேரண்டல் கேரக்டர்ஸ் certain நியூ கேரக்டர்ஸும் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி மெண்டல் சொன்ன மாதிரி வந்து the characters கண்ட்ரோல் பண்றது only two alternative forms of alleles அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ டால் அண்ட் டுவார்ஃப், பிளாக் அண்ட் ஒயிட், அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து டூ ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் அல்லீல்ஸ் தான் வந்து கேரக்டர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் லேட்டர் டிஸ்கவரிஸ்ல வந்து சர்டன் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து மோர் தென் டூ அல்லீல்ஸ் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து நான் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த நான் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ்ல வந்து டோட்டலாக வந்து 5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன் இஸ் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்து கோடாமினன்ஸ், நெக்ஸ்ட் மல்டிபிள் அல்லீலிசம், நெக்ஸ்ட் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ், நெக்ஸ்ட் பிளியோட்ராபி. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஏன்னா வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னா என்னன்னாக்கா, இப்போ இந்த பிளான்ட்டை பாருங்க, இதுல வந்து பார்த்தீங்கன்னா மிராபிலிஸ் ஜலப்பா, ஆன்டிரைனம் அப்படின்னு ரெண்டு பிளான்ட் வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. Snapdragon is commonly called as dog flower plant or antirrhinal species. அதே மாதிரி Mirabilis jalapa is commonly called as 4 o'clock plant. இப்போ இந்த பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து ரெட் கலர் ஃப்ளவர் ப்ரொடியூஸ் பண்ற பிளான்ட்டையும் ஒயிட் கலர் ஃப்ளவர் ப்ரொடியூஸ் பண்ற பிளான்ட்டையும் வந்து கிராஸ் பாலினேட் பண்ணும்போது அக்கார்டிங் டு மெண்டலியன் கான்செப்ட் இந்த ரெட் கேரக்டர் டாமினன்ட் கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஃபீலியல் ஜெனரேஷன்ல வரணும். இல்ல ஒயிட் கேரக்டர் டாமினன்ட் கேரக்டர்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபீலியல் ஜெனரேஷன்ல வரணும். அன்பார்ச்சுனேட்லி ரெண்டு கேரக்டரும் சேர்ந்து ஒரு இன்டர்மீடியட் கேரக்டர் வருது, பிங்க் கலர். ஸோ மெண்டல் சொன்ன மாதிரி வந்து out of two parental character, any one of the parental character only has to dominate in the first filial generation. ஆனா இந்த ரெண்டுக்கும் இன்டர்மீடியட்டா ஒரு கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீலியல் ஜெனரேஷன்ல வருது. அதனால இது என்ன சொல்றாங்க, incomplete dominance அப்படின்னு சொல்றாங்க. That means the inheritance in which the offspring shows characteristics intermediate between two extreme parental characters. Neither red nor white expressed in the first filial generation. Both the characters held together form intermediate character expressed in the first filial generation. சரிங்களா? இப்போ மெண்டல் சொன்ன மாதிரி இந்த கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கிறது டாமினன்ட் கேரக்டர், ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கிறது ரெசசிவ் கேரக்டர். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபீலியல் ஜெனரேஷன்ல என்ன கேரக்டர் வந்திருக்கணும்? ஆஸ் பர் மெண்டலியன் கான்செப்ட் ரெட் கேரக்டர் வந்திருக்கணும். அதே போல இந்த F1 ஹைபிரிட்ஸை செல்ஃப் ஃபெர்டிலைஸ் பண்ணி F2 ஜெனரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும்போதும் F2 ஜெனரேஷன்ல ரெட், பிங்க் அண்ட் ஒயிட் கலர்ஸ் வருது. ஸோ அப்போ இங்க ரெட்டும்
ஒயிட்டும் 2 கலரும் சேர்ந்து இன்டர்மீடியட் கலர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால இது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மெண்டல் சொன்ன மாதிரி வந்து பேரண்டல் கேரக்டர்ஸ் இன்ஹெரிட் ஆகுது. ஆனா only parental characters are not inherited. Along with parental characters, some new characters also will be formed. சரிங்களா? இந்த ரேஷியோ பாருங்க, phenotypic ratio and genotypic ratio ரெண்டுமே சேமா இருக்கும். 1:2:1. This means that capital R was not completely dominant over small r. P plants also show incomplete dominance in other traits அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து மெண்டலோட கான்செப்ட்ல இருந்து டிவியேட் ஆகுது. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பிளட் குரூப். எவ்வளவு பிளட் குரூப் இருக்கு? ஏ குரூப், பி குரூப், ஓ பிளட் குரூப், இந்த ஏபி பிளட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து there are 4 types of blood groups இருக்கு. இப்போ மெண்டல் சொன்ன மாதிரி வந்து ஒரு கேரக்டரை வந்து எத்தனை ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் அலீல்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது? ஒன்லி 2 ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் அலீல்ஸ். அப்போ பிளட் குரூப் டோட்டலாவே எத்தனை டைப் மட்டும் தான் இருக்கும்? 2 டைப்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஆனா இங்க என்னென்ன பிளட் குரூப் இருக்கு? ஏ பிளட் குரூப், பி பிளட் குரூப், ஏபி பிளட் குரூப் அண்ட் ஓ பிளட் குரூப் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? சரி, இப்போ இங்க நாம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து கோடாமினன்ஸ் இல்லைங்களா? அதனால இந்த ஏபி பிளட் குரூப் மட்டும் நம்ம இங்க வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, so I gene has there are 3 alleles, I power A, I power B and I gene. இங்க பேரண்டோட பிளட் குரூப், ஃபாதரோட பிளட் குரூப் ஏ பிளட் குரூப், மதரோட பிளட் குரூப் பி பிளட் குரூப் அப்படின்னா இப்போ ஆஸ்பிரிங்க்கு வந்து ஆஸ் பர் மெண்டலியன் கான்செப்ட் எய்தர் ஏ பிளட் குரூப் ஆர் பி பிளட் குரூப். தட் மீன்ஸ் எதர் டாமினன்ட் பிளட் குரூப் தான் வந்து ஆஸ்பிரிங்க்கு வரணும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஏ பிளட் குரூப் அண்ட் பி பிளட் குரூப் சேர்ந்து ஏபி பிளட் குரூப்பும் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்க நெய்தர் ஏ நார் பி இஸ் டாமினேட்டட். ரெண்டுமே வந்து டாமினேட் பண்ணுது. கோடாமினன்ஸ் போத் ஏ பிளட் குரூப் as well as பி பிளட் குரூப் ரெண்டுமே டாமினேட் பண்றதுனால இது என்ன சொல்றாங்க? கோடாமினன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இதை கண்ட்ரோல் பண்றது வந்து சுகர் பாலிமர்ஸ். இட் இஸ் ஏ பிளட் குரூப், பி பிளட் குரூப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பை ஆன்டிஜென்ஸ். அதனுடைய பிளாஸ்மாவில் ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதில் இந்த ஏ பிளட் குரூப் எக்ஸ்பிரஸ்ட் இன் ஹோமோசைகஸ் கண்டிஷன். B blood group also expressed in homozygous condition, but AB blood group expressed in heterozygous condition. சரிங்களா? இங்கே ஃபாதரோட பிளட் குரூப் A blood group இருக்கு, மதரோட பிளட் குரூப் B blood group இருக்கு, ஆர் ஃபாதர் பிளட் குரூப் B blood group, மதர் பிளட் குரூப் A blood group. As per Mendelian concept, the first generation என்ன வரணும்? either A blood group or B blood group மட்டும்தான் வரணும். ஆனா இங்க என்ன பிளட் குரூப்பும் வருது? AB blood group வருது. அப்போ A blood group, B blood group ரெண்டுமே டாமினேட் பண்ணுது. that is called as codominance. clear அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. மெண்டலோட கான்செப்ட் படி A blood group, B blood groupும் வருது. அதோட இங்க என்ன பிளட் குரூப் வருது? AB blood group வருது. when I power A and I power B are present together, they both express their own types of sugars. This is due to codominance அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் மெண்டலோட கான்செப்ட்ல இருந்து டிவியேட் ஆகுது. அதனால நான் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா வந்து கோடாமினன்ஸ். செகண்ட் ஒன் இஸ் கோடாமினன்ஸ். நெக்ஸ்ட் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. What do you know about polygenic inheritance? As per Mendelian concept, only 2 genes determine a character அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனால் நம்மளுடைய ஸ்கின் கலர், ஹியூமன் ஸ்கின் கலர், ஹியூமன் ஹைட்டு, மெண்டல் சொல்ற மாதிரி ஒன்லி 2 ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் கேரக்டர் அப்படின்னாக்கா ஒன்று பிளாக் கலர் அண்ட் ஒயிட் கலர் மட்டும்தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா டால் அண்ட் டுவார்ஃப் ஒன்லி 2 ஹைட்ல மட்டும்தான் வந்து நம்ம இருக்கணும். இப்படியா இருக்கும். நம்மளோட நேட்டிவ் ஸ்டேஜஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் ஹைட், டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும். அப்போ ஸ்கின் கலர், ஹைட் ஆல்சோ வந்து controlled by many genes. So it is called as polygenic inheritance.
Inheritance in which some traits are controlled by 3 or more genes, that is called as multiple genes. Okay, so skin color and human height both are examples for multiple allelism and polygenic inheritance. இது ரெண்டுத்துக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்கின் கலர் பாருங்க, என்னென்ன ஸ்கின் கலர் கொடுத்துருக்காங்க. A, B, C இது பிளாக் ஸ்கின் கலர், ஸ்மால் a, ஸ்மால் b, ஸ்மால் c லைட் ஸ்கின் கலர். இப்போ ரெண்டு கிராஸ் பண்ணும்போது இன்டர்மீடியட் ஸ்கின் கலர் ஃபார்ம் ஆகுது. இப்போ மெண்டல் சொன்ன மாதிரி எய்தர் பிளாக் ஆர் ஒயிட் மட்டும்தான் வரணும். ஆனால் இங்கே இன்டர்மீடியட் ஸ்கின் கலர்ஸ் ஃபார்ம் ஆகுது ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன். அப்போ இங்கே வந்து எத்தனை அல்லீல்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது? மோர் தேன் 2 அல்லீல்ஸ் ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, ஸோ இதில் மெனி ஜீன்ஸ் ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னாக்கா அது என்ன சொல்லலாம்? நம்ம மல்டிபிள் அல்லீலிசம் சொல்லலாம். தட் இஸ் பிளட் குரூப் ஆஸ் வெல் அஸ் ஸ்கின் கலர் அண்ட் ஹைட் வந்து பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். பிளட் குரூப் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் மல்டிபிள் அல்லீலிசம் சொல்லலாம். அதே போல நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ மெண்டல் சொன்ன மாதிரி வந்து ஒரு கேரக்டர் வந்து எத்தனை ஜீன் கண்ட்ரோல் பண்ணுது? 2 ஜீன்ஸ். பட் ஆனால் ஒரு சில கேரக்டர்ஸ், அதாவது certain more than 2 characters expressed by single gene, that is pleiotropy. A single gene exhibit multiple phenotypic expressions. Mendel சொல்றது there are 2 alternative forms of genes express characters, and in some organisms single gene exhibit multiple phenotypic expressions. அது வந்து pleiotropy gene அப்படின்னு சொல்றாங்க. Examples, starch synthesis in pea plant, phenylketonuria, sickle cell anemia are all some examples given for pleiotropy. Phenylketonuria and sickle cell anemia, genetic diseases in which the mutant gene exhibit many phenotypic effects. Phenylketonuria results in mental retardation, reduction in hair and skin pigmentation. Okay. So total எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க? நான் மெண்டலின் இன்ஹெரிட்டன்ஸ் 5 எக்ஸாம்பிள்ஸ். இதே போல ஈவன் இன் பீ பிளான்ட்ஸ் மெண்டல் சோஸ் ஒன்லி 7 கேரக்டர்ஸ் இல்லைங்களா? அதில் இந்த பீ பிளான்ட்லேயே பாருங்க, இந்த லார்ஜ் சைஸ்டு சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற பீ பிளான்ட்டை வந்து ஸ்மால் சைஸ்டு சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட்டோட கிராஸ் பாலினேட் பண்ணும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஃபர்ஸ்ட் பீரியட் ஜென்ரேஷன் இன்டர்மீடியட் சைஸ்டு சீட்ஸ் ஃபார்ம் ஆகுது. மெண்டல் சொன்ன மாதிரி லார்ஜ் சைஸ்டு சீட்ஸ் வந்து ரெப்ரசன்டட் கேபிட்டல் பி. இஸ் டாமினன்ட் கேரக்டர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பீரியட் ஜென்ரேஷனில் வரணும். ஆனால் இங்கே 2 கேரக்டரும் சேர்ந்து இன்டர்மீடியட் சீட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஈவன் இன் பீ பிளான்ட் சர்டன் கேரக்டர்ஸ் ஆர் டிவியேட்டட் ஃப்ரம் மெண்டலியன் பிரின்சிபல்ஸ். பேரண்டல் கேரக்டர்ஸ் இன்ஹெரிட் ஆகுது. பட் ஆனால் என்ன இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வந்து apart from parental characters, certain new characters also were formed. அதை clear understand பண்ணிக்கணும். Okay. So இது concept of dominance வந்து ஒரு example கொடுத்துருக்காங்க. இதே போல Mendel made another cross that is called as dihybrid cross. For dihybrid cross, he has taken 2 pairs of contrasting characters. The 2 pairs of contrasting characters வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க வந்து round shaped yellow colored seeds, that is represented as capital R, capital R, capital Y, wrinkle shaped and green colored seeds, small r, small y, small y. இப்போ மோனோஹைபிரிட் கிராஸ் மாதிரியே வந்து இதையும் வந்து கிராஸ் பாலினேட் பண்ணுறாரு. இங்கே வந்து 2 ஜீன்ஸ் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. கேபிட்டல் R 1 ஜீன்ஸ், கேபிட்டல் Y 1 ஜீன், 2 ஜீன்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 ஜீன்ஸ். அப்போ இங்கே கிராஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பீரியட் ஜென்ரேஷன் ஆஸ் பர் Mendelian principles வந்து only one of the parental character expressed, that is dominant character, round yellow is expressed in the first period generation. அதை செல்ஃப் ஃபெர்டிலைஸ் பண்ணும்போது வந்து அவருக்கு 8 gametes கிடைக்குது. இந்த 8 gametesல வந்து 4 வந்து மேல் அண்ட் 4 ஃபீமேல் எடுத்து திரும்ப கிராஸ் பாலினேட் பண்ணும்போது இந்த F2 ஜென்ரேஷன்ல வந்து என்ன ரேஷியோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பினோடைபிக் ரேஷியோ 9:3:3:1. round yellow 9 character, round green 3 character, wrinkled yellow 3 character, wrinkled green 1 character ன்னு சொல்லிட்டு the phenotypic ratio 9:3:3:1 ரேஷியோல கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜீனோடைபிக் ரேஷியோவை அனலைஸ் பண்ணும்போது இதை வந்து 4 நம்பர் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்.
1:2, 1:2, 4:2, 1:2:1. இந்த 16 கேரக்டர்ஸ் தான் வந்து இங்க வந்து ஜீனோடைப்பை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. 1:2, 1:2, 4:2, 1:2:1. That is the genotypic ratio of dihybrid cross. ஸோ இப்போ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து அவருக்கு வந்து பேரண்டல் கேரக்டர் தான் கிடைக்குது. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி அவர் ஒரு லா ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. தட் இஸ் லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். என்ன லா அது? லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். When more than one pair of characters are involved in a cross, factor pairs independently segregate from each other. More than ஏன்னா இங்க 2 pairs of contrasting character எடுத்துக்கிறாரு. அப்போ அந்த கேரக்டர்ஸ் இது ரவுண்ட் கேரக்டர் ஆர் எல்லோ கேரக்டர் ஆர் கிரீன் கேரக்டர் எல்லாமே இண்டிபெண்டா வந்து செக்ரிகேட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. ஒரு பேர்ல இருந்து இன்னொரு பேர் இண்டிபெண்டா செக்ரிகேட் ஆகுது. அதுதான் இந்த டயக்ராம்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்க வந்து ஏன் மெண்டலோட ஒர்க்கை வந்து ரொம்ப நாளா வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை. நான் மெண்டல் இந்த தியரிஸ் எல்லாமே வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது கம்யூனிகேஷன் வாஸ் நாட் ஈஸி. திஸ் ஒர்க் குட் நாட் பி வைட்லி பப்ளிஷ்டு. அதே போல மெண்டல் கான்செப்ட் ஆஃப் ஜீன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஜீன்ஸ் யூஸ் த நேம் ஃபேக்டர்ஸ். அந்த ஃபேக்டர்ஸ்ன்ற டேர்ம் வந்து நிறைய பேருக்கு வந்து புரியல. த டிஸ்கிரீட் யூனிட் வாஸ் நாட் அக்செப்டட். அந்த டேர்ம் வந்து அக்செப்ட் பண்ணல. தென் இப்போ ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு போகும்போது இப்போ ஹியூமன் பீயிங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா வந்து மெண்டல் சொல்ற மாதிரி நம்ம ஒன்று அப்பா மாதிரியே இருக்கணும், இல்லை அம்மா மாதிரியே இருக்கணும். அப்படி இருக்குமா? இல்லை. ஏன்னா ஸ்லைட் டிகிரி டிஃபர் ஃப்ரம் பேரண்ட்ஸ். ஆஸ்பிரிங் ஸ்லைட் டிகிரி டிஃபர் ஃப்ரம் பேரண்ட்ஸ். இப்போ அதையும் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து கேரக்டர்ஸ் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றத வந்து இவர் எக்ஸ்பிளைன் ஹவு டஸ் வேரியேஷன் டேக்ஸ் பிளேஸ். தட் வாஸ் நாட் எக்ஸ்பிளைன் பை மெண்டல். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மெண்டல் வந்து மேத்தமெட்டிக்ஸை வந்து பயாலஜியில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. அது எல்லாருக்குமே புதுசாக இருக்கு. தட் இஸ் அன்அக்செப்டபிள் டியூரிங் தட் டைம். அதே போல இந்த ஃபேக்டர்ஸ் தட் மீன்ஸ் ஜீன்ஸ் ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து அது எப்படி வந்து இன்ஹெரிட் ஆகுது, எது வழியா அது டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அதுக்கான பிசிக்கல் ப்ரூஃபும் அவர் சொல்லலை. ஸோ அதனால மெண்டல் தியரி வந்து ரொம்ப நாளாக என்ன பண்ணல, அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. தென் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயே மெண்டல் வந்து he passed away. During that time he said Mason Z word Shun common அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை யூஸ் பண்ணிட்டு அவர் இறந்து போயிட்டார். தட் மீன்ஸ் என்னுடைய நாள் வரும், அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. தென் அகெயின் வந்து டியூரிங் 1900 3 சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிஸ்கவர் பண்றாங்க. இண்டிபெண்டன்ட்லி வந்து ரீடிஸ்கவர்ட் மெண்டல்ஸ் ஒர்க். ஹியூகோ டியூரிஸ், கார்ல் காரன்ஸ் அண்ட் வான் ஷெமார்க் இந்த 3 சயின்டிஸ்ட் வந்து மெண்டலோட ஒர்க்கை வந்து தனித்தனியாக வந்து ரீடிஸ்கவர் பண்ணுறாங்க. இப்போ ரீடிஸ்கவர் பண்ணும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க வந்து மெண்டல் டிஸ்கவர்ட் எவ்ரிதிங் இஸ் ட்ரூ அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து மெண்டல் ரிகார்ட் ஆஸ் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். ஓகே, சரி. இப்போ மெண்டல் கிட்ட கேட்ட கொஸ்டின்கான ஆன்சர்ஸை வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபர்தராக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, வால்டர் ஷட்டன் அண்ட் தியோடர் பௌரி during 1902 they proposed chromosomal theory of inheritance. Chromosomal theory of inheritance state how does the characters are carried from one generation to another generation through chromosomes. அப்போ இது வந்து மெண்டலியன் பிரின்சிபல்ஸ். Sutton united with chromosomal segregation with Mendelian principles and called the chromosomal theory of inheritance அப்படின்னு சொல்றாங்க. மெண்டல் கிட்ட பிசிக்கல் ப்ரூஃப் கேட்டாங்க இல்லைங்களா, இந்த ஜீன்ஸ் வந்து எப்படி ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆன்சரை வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் டியூரிங் தட் டைம் கம்யூனிகேஷன் வாஸ் நாட் ஈஸி அப்படின்னு சொன்னதுனால இவங்க திரும்ப தனித்தனியாக ரீடிஸ்கவர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இந்த குரோமோசோமல் தியரியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. குரோமோசோம்ஸ் வந்து
இந்த ஜீன்ஸ் வந்து ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு கேரி பண்ணிட்டு போகுது. அதனால குரோமோசோம்ஸ் ஆர் வெஹிக்கிள்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி. They are transmitted from parents to offspring. They are immortal. There is no death அப்படின்னு சொல்றாரு. அதாவது மெண்டல் கிட்ட கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர். ஜீன்ஸ் வந்து ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு எது வழியா போகுது? குரோமோசோம்ஸ் வழியா போகுது அப்படின்னு இவங்க கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட், two identical chromosomes with similar genes form homologous pair. Independent pairs segregate independently of each other. Chromosomes are mutable அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேமெட் ஃபார்ம் ஆகும்போது அந்த ஜீன்ஸ் என்ன ஆகுதுனாக்கா அந்த பேர்ஸ் எப்பவுமே வந்து அது பேராக தான் வந்து இன்ஹெரிட் ஆகுது. If there is any mutation takes place, that may bring certain new characters. குரோமோசோம்ஸ்லேயும் மியூட்டேஷன் நடக்கும். சரி, நெக்ஸ்ட் இது எப்படி செக்ரிகேட் ஆகுதுன்றது இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல கொடுத்துருக்காங்க. At the time of gamete formation, homologous chromosomes segregate from one another. அது as per Mendelian statement அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. as per independent assertment. அப்போ மெண்டல் சொன்னதையும் இவங்க வந்து as such அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டாங்க மெண்டல் கிட்ட, இந்த கிராசிங் ஓவர் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிராசிங் ஓவர், who does crossing over takes place? அதுக்கு வந்து தாமஸ் அண்ட் மார்கன். தட் மீன்ஸ் வேரியேஷன், how does variation takes place? For that question, தாமஸ் ஹண்ட் மார்கன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் with help of Drosophila melanogaster. இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ட்ரோசோபைலா ஏன் இவர் சூஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இதில் வந்து இந்த ட்ரோசோபைலா melanogaster breeds very quickly. ஜென்ரேஷனும் லைஃப் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட், 12 to 14 டேஸு. ப்ரீடிங் ஆல்சோ வந்து கேன் பி டன் த்ரூ அவுட் த இயர். அதே மாதிரி பர் மேட்டிங்கில் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ரோஜெனிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி சிம்பிள் சிந்தட்டிக் மீடியம் யூஸ் பண்ணி நம்ம லெபார்ட்டரியிலேயே வந்து இதை ப்ரீட் பண்ணிக்கலாம். மேல் அண்ட் ஃபீமேல் ஈஸியாக வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். மேல் இஸ் ஸ்மாலர், ஃபீமேல் இஸ் லிட்டில் பிட் பிக்கர் ஒன். இதே போல் இதில் வந்து ஹெரிடிட்டரி வேரியேஷன்ஸும் வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம் த்ரூ லோ பவர் மைக்ரோஸ்கோப். அதனால தான் அவர் இந்த ஆர்கனிசம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு சூஸ் பண்ணார். சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் ரெண்டு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. லிங்கேஜ், ஜீன்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேர் வந்து குரோமோசோம் மேலே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. தட் மீன் பிசிக்கல் அசோசியேஷன் ஆஃப் 2 or more genes on a chromosome. ஓகே, 2 அல்லது அதுக்கு அதிகமான ஜீன்ஸ் வந்து ஒரு குரோமோசோம்ஸ் மேலே இருக்கு. இப்போ இந்த குரோமோசோம்ஸ், ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ்க்கு இடையில வந்து எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது certain new characters will be formed இல்லைங்களா? that is called as crossing over. Recombination mean generation of non-parental gene combinations. இந்த செகண்ட் டயக்ராம், தேர்ட் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே crossing over takes place in between 2 homologous chromosomes. அப்போ 2 குரோமோசோம்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா வந்து along with parental character non-parental gene combinations வந்து ஆட் ஆகுது. அப்போ along with parental character நியூ கேரக்டர் ஃபார்ம் ஆகும்போது அது வந்து ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ரீகாம்பினன்ட். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வந்து இவர் ஒரு 2 கிராஸை வந்து செஞ்சு பார்த்துருக்காரு பாருங்க. ஒன் இஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்து சேம் லைக் டைஹைபிரிட் கிராஸ். கிராஸ் 1ல வந்து எல்லோ பாடிட் ஒயிட் ஐடு ஃபீமேல்ஸை வந்து ப்ரௌன் பாடிட் ரெட் ஐடு மேல்ஸோட கிராஸ் பண்ணுறாரு. இதே போல் ஒயிட் ஐடு மினியேச்சர் விங்டு அந்த இன்செக்டை வந்து ரெட் ஐடு லார்ஜ் விங்டு இன்செக்ட்ஸோட கிராஸ் பண்ணி பார்க்குறாரு. அப்போ இங்கே கிராஸ் பண்ணும்போது பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே பாருங்க, இதில் ஜீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோம்ஸ் வந்து க்ளோஸ்லி லொக்கேட்டட். குரோமோசோம்ஸ் மேலே ஜீன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க, க்ளோஸ்லி, தட் இஸ் டைட்லி லிங்க்டு. இப்போ டைட்லி லிங்க்டு ஜீன்ஸ்க்கு இடையில வந்து கிராசிங் ஓவர் வந்து அதிகமாக நடக்காது. தட் மீன்ஸ் ரீகாம்பினேஷன் will not takes place more. Such genes are inherited together from one generation to another generation that will bring more parental character. Clear understand பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் கிராஸ்ல அவர் என்ன எடுத்துட்டாரு, எல்லோ பாடிட் ஒயிட் ஐடு ஃபீமேல்ஸ், ப்ரௌன் பாடிட் ரெட் ஐடு மேல்ஸ். இப்போ இந்த கிராஸ் 1 தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த டயக்ராம்ல. சரிங்களா? அதில் ஜீன்ஸ் வந்து எப்படி லொக்கேட் ஆயிருக்கு குரோமோசோம்ஸ் மேலே, டைட்லி லிங்க்டா இல்லை லூஸ்லி லிங்க்டா? இப்போ டைட்லி லிங்க்டு ஜீன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆனாலே என்ன கேரக்டர்ஸ் வரும்?
பேரண்டல் கேரக்டர்ஸ் மட்டும்தான் வரும். இங்க எத்தனை பர்சன்ட் பேரண்டல் கேரக்டர் வருது? 98.7% பேரண்டல் கேரக்டர். நியூ கேரக்டர்ஸ் எவ்வளோ ஃபார்ம் ஆகுது? ஜஸ்ட் 1.3% மட்டும்தான் ஃபார்ம் ஆகுது. அதே செகண்ட் கிராஸ்ல பாருங்க, இங்க குரோமோசோம்ஸ் மேல ஜீன்ஸ் வந்து லூஸ்லி அரேஞ்சு. அப்போ in between loosely arranged genes, crossing over takes place will bring more recombinant character. So இந்த ரெண்டு கான்செப்ட் தான் இந்த டயக்ராம்ல கொடுத்திருக்காங்க. Which genes will bring parental character, which genes will bring new characters. Okay, the two genes did not segregate independently and the F2 ratio deviated from the 9:3:3:1 ratio. Genes were located on the X chromosome. Okay, when two genes were situated on the same chromosome, the proportion of parental gene combination was much higher than the non-parental type. This is due to linkage. சரி, genes வந்து எங்க லொகேட் ஆயிருக்கு? குரோமோசோம்ஸ் மேல தான் லொகேட் ஆயிருக்கு. இங்க பாருங்க, white and yellow were very tightly linked. So அதனால tightly linked genes will bring just 1.3% recombination. White and miniature wings showed 37.2% recombination. That means loosely linked genes. Clear understand பண்ணிக்கங்க. The tightly linked genes and loosely linked genes, இது ரெண்டுத்துல வந்து எது வந்து அதிகமா நியூ கேரக்டர்ஸை கொண்டு வருது? tightly linked genes show low recombination, loosely linked genes show high recombination அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து மெண்டல் கிட்ட கேட்ட கொஸ்டின். ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் எப்படி நியூ கேரக்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு மெண்டல் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அவரால் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் யார் டிஸ்கவர் பண்ணாரு? தாமஸ் அண்ட் மார்கன் வித் ஹெல்ப் ஆஃப் ட்ரோசோபைலா. தென் ஆல்ஃப்ரெட் ஸ்டர்ட்வண்ட், இவர் என்ன கண்டுபிடிச்சார் பாருங்க, ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி பிட்வீன் ஜீன் பேர்ஸ் ஆஸ் ஏ measure of distance between genes and mapped their position. இவர் குரோமோசோம்ஸ் மேல ஜீன் எந்த லொகேஷன்ல இருக்கு, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஜீன்ஸ் இடையில கிராசிங் ஓவர் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. So where the genes are located on the chromosome, that can be explained with the help of a graphic representation which is called as gene map or genetic map அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஜெனட்டிக் மேப், இந்த ஜீன் மேப் வந்து இப்போ அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கு, டிஎன்ஏஸை வந்து அந்த கோட்ஸை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன். இப்போ லிவிங் ஆர்கனிசம்ஸில் செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு சம் ஸ்டாண்டர்ட் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னோ அவர் பாடி இஸ் ஹியூமன் பாடி ஆர் பாடி ஆஃப் ஆர்கனிசம்ஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டோசோம்ஸ் அண்ட் அல்லோசோம்ஸ். ஆட்டோசோம்ஸ்னா பாடி குரோமோசோம்ஸ், அல்லோசோம்ஸ் வந்து செக்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. The number of autosomes same in males and females. செக்ஸ் குரோமோசோம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் பீயிங்ல இருக்கு இல்லைங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷனை வந்து யார் வந்து ஸ்டடி பண்ணார் அப்படின்னா ஹென்கிங் இந்த இயர் ஆஃப் 1891. Spermatogenesis in some insects and discovered X chromosomes. அப்போ அதை பேஸ் பண்ணி வந்து there are 3 types of sex determination வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன் இஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்து XX and XO மெக்கானிசம். இதுல வந்து மேல் ஹெட்ரோகேமெட்டிக், ஃபீமேல் ஹோமோகேமெட்டிக். This type of sex determination seen in many insects, grasshopper. இந்த எக்ஸாம்பிள் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. ஆட்டோசோம் சேம் அண்ட் அந்த அல்லோசோம்ஸ் பாருங்க, மேல்ல வந்து ஹெட்ரோகேமெட்டிக், ஃபீமேல்ல ஹோமோகேமெட்டிக் சிமிலர்லி. தென் செகண்ட் டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் என்ன பாருங்க, XX XY மெக்கானிசம். இந்த XX XY மெக்கானிசம்லையும் பார்த்தீங்கன்னா மேல் இஸ் ஹெட்ரோகேமெட்டிக் XY, ஃபீமேல் இஸ் ஹோமோகேமெட்டிக் X only. எக்ஸாம்பிள் இன் ஹியூமன் பீயிங் அண்ட் ட்ரோசோபைலாவில் திஸ் கைண்ட் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் சிஸ்டம் யூஸ். சரி, தேர்ட் டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் என்ன பாருங்க, ZZ ZW மெக்கானிசம். இதுல மேல் ஹோமோகேமெட்டிக், ஃபீமேல் இஸ் ஹெட்ரோகேமெட்டிக் ZW. எக்ஸாம்பிள் பேர்ட்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் ரிப்பீட்டடாக உங்களுக்கு கேட்குறாங்க, அதனால இந்த எக்ஸாம்பிள்ஸ் கிளியராக பார்த்துக்கணும். ஸோ இன் லிவிங் ஆர்கனிசம்ஸ், sex determined by the using of there are different letters.
XX and XO and XX, XY mechanism show male heterogamety. ZZ, ZW mechanism shows female heterogamety. இது ரெண்டு clear understand பண்ணிக்கங்க. Then, இப்போ human beings-ல வந்து செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு வந்து என்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணணும்? ஃபீமேலில் XX, மேலில் XY சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். Totally there are வந்து how many pairs of chromosomes are there? அதில் how many autosomes, how many pair sex chromosomes, அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். Okay, so இதில் during spermatogenesis male produce 2 types of gametes, but egg produce only one type of gamete, X. So அப்போ male, there is an equal probability of fertilization of ovum with the sperm carrying either X or Y chromosome during fertilization. Male gamete, male carries either male வந்து contribute either X chromosome or Y chromosome, but female provide only X chromosome. Okay, so அது clear-ஆ understand பண்ணிக்கணும். இதுல sperm தான் வந்து the offspring male or female ஆன்னு வந்து determine பண்ணுது. Next பாருங்க, sex determination in honeybee. In honeybeesல பாத்தீங்கன்னாக்க வந்து இந்த மேல் பீல வந்து 16 chromosomes இருக்கும், female பீல வந்து 32 chromosomes இருக்கும். The number of chromosomes female பீல வந்து 32 chromosomes இருக்கும், மேல் பீல எவ்வளோ இருக்கு? 16 chromosomes தான் இருக்கு. இப்போ ஃபீமேல் பீல வந்து மியாசிஸ் செல் டிவிஷன் நடந்து gametes ஃபார்ம் ஆகும்போது gametes will receive only 16 chromosomes, but male வந்து during gamete formation mitosis cell division நடக்கும். Now the same number of chromosomes are distributed to daughter cells. So அப்போ இந்த மேல் and female gamete fuse ஆனா fertilization நடந்தா female bees ஃபார்ம் ஆகும். Sometime டைரக்டா எக்ல இருந்து பாத்தீங்கன்னாக்க வந்து male bees form ஆகும். That is called as parthenogenesis. Unfertilized egg develops as male drone. It is called as parthenogenesis அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ fertilized eggல இருந்து queen or worker bees form ஆகுது, unfertilized eggல இருந்து male bees form ஆகுது. So this kind of sex determination, haplodiploidic sex determination அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன sex determination? Haplodiploidic sex determination அப்படின்னு சொல்றாங்க. Therefore, females are diploid and males are haploid. This is called haplodiploid sex determination system. Next, ஒரு important line பாருங்க. இதுல வந்து male produce sperm by mitosis. They do not have father and thus cannot have sons, but have grandfather and grandson. ஏன்னா டைரக்டா எக்ல இருந்து மேல் பீஸ் ஃபார்ம் ஆகுறதுனால வந்து இதுக்கு ஃபாதர் கிடையாது, அதே போல இதுக்கு கிராண்ட் ஃபாதர் இருக்கும். ஓகே, அதே நல்ல இதனால வந்து சன்னை வந்து டைரக்டா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சன் எதுல இருந்து ஃபார்ம் ஆகுது? ஃபீமேல்ல இருந்து. ஸோ கிராண்ட் சன் இருக்கும். ஸோ இந்த லைன்ஸும் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், mutation. What is mutation? Sudden heritable change occurring in DNA sequence is called as வந்து mutation அப்படின்னு சொல்றாங்க. That will bring the phenotypic changes as well as genotypic changes in an organism. Recombination or mutation leads to variation in DNA that is responsible for origin of new species. What are the two types of mutations? Frame shift mutation and point mutation கொடுத்திருக்காங்க. The loss or gain or duplication of DNA segment is called as frame shift mutation. Point mutation வந்து to change in single base pair of DNA. Example, sickle cell anemia கொடுத்திருக்காங்க. சரி, the mutations பாருங்க, genes are located on chromosomes, so mutation results in abnormalities. It is called as aberrations, chromosomal aberrations in cancer cells. So the mutation எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா due to agents. That mutagenic agents are classified into two types: physical mutagens and chemical mutagens. Physical mutagens example வந்து UV radiation, alpha rays, beta rays, gamma rays, X rays இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இப்போ chemical mutagens example mustard gas, phenol, formalin, acetic acid, formic acid, ammonia. The substances which induce mutation are called as mutagens. இந்த எக்ஸாம்பிள்ஸும் கிளியரா பார்த்துக்கணும். சரி, நெக்ஸ்ட், pedigree analysis.
ஸோ இப்போ ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து ஜெனட்டிக் டிசீசஸ் எப்படி வந்து இன்ஹெரிட் ஆகுது அப்படின்றத வந்து பெடிகிரி வந்து அனலைஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபேமிலியில் யாருக்காவது வந்து ஏதாவது ஜெனட்டிக் டிசார்டர் இருந்ததுனாக்கா அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எப்படி போகும் அப்படின்றத வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இன் ஹியூமன் கண்ட்ரோல்டு க்ராசஸ் are not possible. So the study of family history about inheritance is used, such an analysis of traits in several generations called a pedigree analysis. Is the representation of chart showing family history is called as family tree pedigree. In human genetics, pedigree study is utilized to trace the inheritance of specific trait, abnormality or disease. ஸோ ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியில் ஜெனட்டிக் டிசீஸ் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து எப்படியெல்லாம் இன்ஹெரிட் ஆகுது அப்படின்றத வந்து பெடிகிரி வந்து அனலைஸ் பண்ணியிருக்காரு பை யூசிங் சம் ஸ்டாண்டர்ட் சிம்பிள்ஸ். ஸோ தெர் ஆர் மோர் தென் 600 ஜெனட்டிக் டிசீசஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னென்ன ஸ்டாண்டர்ட் சிம்பிள்ஸ் வந்து இவர் யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு இந்த சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிள்ஸும் கிளியராக பார்த்துக்கணும். மேல், ஃபீமேல், மேட்டிங் பிட்வீன் ரிலேட்டிவ்ஸ், மேட்டிங் பிட்வீன் பேரண்ட்ஸ், செக்ஸ் அன்ஸ்பெசிஃபைடு, அதே மாதிரி பேரண்ட்ஸ் வித் மேல் சைல்டு, அஃபெக்டட் வித் டிசீஸு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ், மேட்டிங் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல், 5 அன்அஃபெக்டட் ஆஃப்ஸ்பிரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டாண்டர்ட் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு எப்படி இன்ஹெரிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அந்த ஜெனட்டிக் டிசார்டர்ஸில் இப்போ இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில ஜெனட்டிக் டிசார்டர்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Genetic disorders are broadly categorized into two types, Mendelian disorders and chromosomal disorders. The Mendelian disorders எப்படி inherit ஆகுதுன்னா due to mutation on single gene. Like example வந்து ஹீமோபீலியா, சிக்கிள் செல் அனிமியா, பீனல் கியூட்டோனியா, கலர் பிளைண்ட்னஸ், சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், தலசாமியா கொடுத்துருக்காங்க. இப்போ chromosomal disorders, டவுன் சிண்ட்ரோம், கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம் due to mutation on chromosomes. Clear understand பண்ணீங்க. மெண்டலியன் டிசார்டர்ஸ் ஏதாவது குரோமோசோம் மேல இருக்கிற ஒரு ஜீன்ல மியூட்டேஷன் நடந்தால் வருது மெண்டலியன் டிசார்டர். இப்போ குரோமோசோம்ல ஏதாவது ஒரு செக்மெண்ட்டோ இல்லை ஒரு குரோமோசோம் ஆட் ஆச்சு, டெலிட் ஆச்சு அப்படின்னாக்கா வந்து தட் இஸ் குரோமோசோமல் டிசார்டர். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் மெண்டலியன் டிசார்டர்ஸ். மெண்டலியன் டிசார்டர்ஸ் எப்படி வருதுன்னு சொன்னோம்னா மியூட்டேஷன் இந்த சிங்கிள் ஜீன் அப்படின்னு சொன்னோம். இதில் வந்து டாமினன்ட் ஆர் ரெசசிவ் ஜீன்ஸாக இருக்கலாம். Okay, so by pedigree analysis, it is very easy to understand. Pedigree analysis base பண்ணி நம்ம இதை படித்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, மெண்டலியன் டிசார்டர்ஸ் ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆட்டோசோமல் டாமினன்ட் ட்ரைட். இப்போ டாமினன்ட் ட்ரைட் அப்படின்னா ஒன் ஆஃப் த பேரண்ட் வில் பி அஃபெக்டட். இங்கே ஒரு பேரண்ட் அஃபெக்ட் ஆனதுன்னா அஃபெக்டடாக இருந்தாக்கா அது என்ன சொல்லலாம், நம்ம டாமினன்ட் சொல்லலாம். ஓகே, சேப்பில் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே எஃபெக்ட் ஆகுது. இங்கே வந்து ஃபீமேல் எஃபெக்டட் அப்படின்றதுனால வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுக்குமே வந்து இங்கே அஃபெக்டட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இங்கே பேரண்ட் வந்து நார்மலாக இருக்க மாதிரி இருக்கு, பட் மேல் அண்ட் ஃபீமேல் அஃபெக்டட். அப்போது இங்கே பேரண்ட் நார்மலாக இருக்கனால பேரண்ட் 2 பேருமே வந்து ஆக்ட் ஆஸ் கேரியர். ஆட்டோசோமலில் வந்து ஆட்டோசோமல் ரெசசிவ் ட்ரைட்டில் பேரண்ட்ஸ் 2 பேருமே வந்து கேரியராக இருப்பாங்க. ஓகே, எக்ஸ் லிங்க்டில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து மேபி ஒன் ஆஃப் த பேரண்ட் ஆர் போத் த பேரண்ட் ஆக்ட் ஆஸ் கேரியர். ஒன் ஆஃப் த பேரண்ட் ஆர் போத் த பேரண்ட் ஆக்ட் ஆஸ் கேரியர் எக்ஸ் லிங்க்டில். ஆனால் ஆட்டோசோமலில் 2 பேரண்ட்டும் கேரியராக இருப்பாங்க, இல்லை ஒரு பேரண்ட் அஃபெக்டட் இன்னொரு பேரண்ட் கேரியராக இருப்பாங்க. ஓகே சரி, இதில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹீமோபீலியா. ஹீமோபீலியா வந்து செக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் டிசீஸ். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து கேபிட்டல் ஹெச் அண்ட் ஸ்மால் ஹெச் ஜீன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஹீமோபீலியா அப்படின்னா என்ன, முதல்ல இந்த பிளட் வந்து ஏதாவது நமக்கு வந்து ஏதாவது டேமேஜ், டிஷ்யூ டேமேஜோ இல்லை ஏதாவது அடிப்பட்டது அப்படின்னாக்கா பிளட் கிளாட்டே ஆகாது, கண்டினியூஸ்லி ப்ளீடிங் டேக்ஸ் பிளேஸ். That means result in non-stop bleeding. It is controlled by capital H and small h. The capital H வந்து normal allele, small h response for hemophilia. Okay,
ஸோ இந்த heterozygous female என்னவா ஆக்ட் பண்றாங்க, கேரியரா ஆக்ட் பண்றாங்க ஃபார் ஹீமோபிலியா, will transmit the disease to sons. ஏன்னா இந்த எக்ஸ் இங்க பாருங்க, இந்த எக்ஸ் குரோமோசோம் இது நார்மல் ஃபீமேல், பட் இதுல பாத்தீங்கன்னாக்க வந்து ஹீமோபிலிக் மேல் இருக்காங்க. ஓகே, அதே நெக்ஸ்ட் பாருங்க கேரியர் ஃபீமேல். இந்த கேரியர் ஃபீமேல் நார்மல் மேல் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க யாருக்கு வந்து அந்த டிசீஸ் வந்து பாருங்க, எக்ஸ் இன்னொரு எக்ஸோட சேரும்போது, எக்ஸ் இன்னொரு எக்ஸோட சேரும்போது வந்து that will not affect. எக்ஸ் ஒய்யோட சேரும்போது எக்ஸ் இஸ் expressing their own character. Okay. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, heterozygous female carrier for hemophilia may transmit the disease to sons. The possibility of female becoming a hemophilic is very rare because mother has to be at least carrier and father should be hemophilic. So female people க்கு வந்து அதிகமா வந்து இது வராது. ஏன்னா ஃபாதர் வந்து என்னவா இருக்கணும், அஃபெக்டடா இருக்கணும், மதர் கேரியரா இருந்தால் மட்டும்தான் ஃபீமேலுக்கு வரும், அதர்வைஸ் வந்து ஃபீமேல் பீப்புளுக்கு வராது. ஸோ இந்த டிஸார்டர் வந்து யாருக்கு என்ன ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியில் அதிகமாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. குயின் விக்டோரியா வாஸ் அ கேரியர் ஆஃப் டிசீஸ், ஸோ அவர் ஃபேமிலி பெடிகிரி ஷோஸ் எ நம்பர் ஆஃப் ஹீமோபிலிக் டிசெண்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சிக்கல் செல் அனிமியா, இதுவும் ஆட்டோசோமல் லிங்க்டு ரெசசிவ் ட்ரைட். இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, from parents to offspring, and both the parents are carrier, both the partners are carrier for gene heterozygous condition. இதை கண்ட்ரோல் பண்றது HBA HBS, homozygous condition HBA HBA, heterozygous condition HBA HBS, homozygous recessive condition HBS HBS. ஓகே, ஸோ இதுல என்ன ப்ராப்ளம் பாருங்க, இது எதனால வருது, due to the substitution of glutamic acid by valine. The sixth position, the diagrammatic representation பாருங்க, sixth positionல glutamic acid இருக்கு. Due to mutation, the glutamic acid வந்து replaced by valine. Okay, அப்போ இந்த எது எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளோபின் பீட்டா குளோபின் செயின் வந்து எஃபெக்ட் ஆகுது. GAG is transformed into GUG. Beta globin gene from GAG to GUG on 6th position due to mutation. அப்படி மாறும்போது ஹீமோகுளோபின் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஃபார்ம் ஆகாது. அப்போ ஹீமோகுளோபின் சரியா ஃபார்ம் ஆகல அப்படின்னாக்கா வந்து தட் cannot carry sufficient amount of oxygen. Due to non-availability of oxygen, the biconcave disc-shaped RBC become sickle-like. Okay. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, help of diagrammatic representation. Glutamic acid நார்மலாக இருக்கிறது வந்து glutamic acid 6th positionல, that is replaced by valine. The next phenylketonuria. இந்த phenylketonuria வந்து ஒரு inborn error அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னாக்கா வந்து இது autosomal recessive trait தான். இதுவும் பார்த்தீங்கன்னா caused by mutation in the gene that codes for the enzyme phenylalanine hydroxylase that affect the individual absence of the enzyme that converts amino acid phenylalanine into tyrosine. So இதுல கொஞ்சம் கிளியரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நம்ம புரோட்டீன் எடுத்துக்கிறோம், இந்த புரோட்டீன் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது, பீனைல் அலனினா கன்வெர்ட் ஆகுது. பீனைல் அலனின் இஸ் கன்வெர்டட் into tyrosine with the help of phenylalanine hydroxylase enzyme. Then tyrosine utilized to form melanin, proteins and dopamine in our body. So due to mutation, the enzyme phenylalanine hydroxylase is not formed. That phenylalanine is converted into phenyl pyruvic acid. அப்ப இந்த phenyl pyruvic acid derivatives நம்ம பிரெயின்ல போயிட்டு அக்குமுலேட் ஆகி that will create mental retardation. These are also excreted through urine because of poor absorption by kidney சொல்றாங்க. இது clear understand பண்ணிக்கங்க. Phenylketonuria is another Mendelian disorder.
The next, thalassemia. Thalassemia autosomal linked recessive blood disease. It is transmitted from parent to offspring, and both the partners are unaffected carrier for the gene. ஏன்னா autosomal linked அப்படின்னா ரெண்டு பேரண்ட்டுமே கேரியரா இருப்பாங்க. Due to mutation or deletion mutation, this kind of problem takes place. So இது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த குளோபின் செயின், ஹீமோகுளோபின் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல்பா செயின் அண்ட் பீட்டா செயின். அந்த ஆல்பா செயின் ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவையான புரோட்டீன், பீட்டா செயின் ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவையான புரோட்டீன் சிந்தசைஸ் ஆகாது. That means abnormal hemoglobin molecules resulting into anemia. இதுல thalassemia differ from sickle cell anemia. Thalassemia is quantitative problem. ஏன்னா synthesis of few globin molecule. The sickle cell anemia is qualitative problem. Synthesis of incorrectly functioning globin அப்படின்னு சொல்றாங்க. So இது autosomal linked. Next, thalassemia two types இருக்கு. What are the two types of thalassemia? Alpha thalassemia, beta thalassemia. The alpha thalassemia, the production of alpha globin chain is affected. இந்த genes control பண்ணது HbA1 and hemoglobin A1, hemoglobin A2. இந்த genes எந்த chromosome மேல locate ஆயிருக்கு அப்படின்னா 16th chromosome மேல locate ஆயிருக்கு. இப்போ இந்த genesல mutation நடக்கிறதுனால alpha thalassemia, அந்த alpha globin protein form ஆகாது. அதே பீட்டா தலசாமியால பாத்தீங்கன்னாக்கா பீட்டா குளோபின் சிந்தசிஸ் ஆகிறது அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த பீட்டா குளோபின் ப்ரொடியூஸ் பண்ற ஜீன் ஹீமோகுளோபின் பி. திஸ் ஜீன் இஸ் லொகேட்டட் ஆன் 11th chromosome. Due to mutation on this gene, the beta thalassemia, the globin chain is affected. இது ரெண்டுமே due to mutation on single gene on which chromosome கொடுத்துருக்காங்க. The next last topic அப்படின்னு பார்த்தீங்கன்னா chromosomal disorders. The chromosomal disorders due to addition or deletion, absence or excess of abnormal arrangement of one or more chromosomes are called as chromosomal disorders. Chromosomal disorders are classified into two types, aneuploidy and polyploidy. What is aneuploidy? Gain or loss of chromosome due to failure of segregation of chromatids during cell division. Gamete form ஆகும்போது chromosomes ஈவனா segregate ஆகல அப்படின்னாக்கா இந்த ப்ராப்ளம் வரும். Either gain or loss. For example, the nullisomy, the diploid number of chromosomes, 2 chromosomes கம்மியா இருந்தது அப்படின்னாக்கா that is nullisomy. ஒரு chromosome கம்மியா இருந்ததுன்னா that is monosomy. ஒரு chromosome அதிகமா இருந்ததுன்னா that is trisomy. 2 chromosomes அதிகமா இருந்தது அப்படின்னாக்கா that is tetrasomy அப்படின்னு சொல்றாங்க. Okay, then next polyploidy அப்படின்னாக்கா இங்க பாருங்க 6 chromosomes இருக்கு. அதே அந்த 6 chromosomes அப்படியே ஜைகோட்ல டூப்ளிகேட் ஆகுது. ஏன்னா செல் டிவிஷன்ல செக்ரிகேட் ஆகல, chromosomes செக்ரிகேட் ஆகல due to failure of cytokinesis after telopase. அதனால ஜைகோட் இப்போ நமக்கு ஹியூமன் பீயிங்ல at the time of gamete formation 46 chromosome 23 chromosomes செக்ரிகேட் ஆகல இல்லைங்களா? இப்போ அது செக்ரிகேட் ஆகாம அப்படியே 92 chromosomes போச்சுன்னா எப்படி இருக்கும்? The offspring will be something different இல்லையா? அந்த மாதிரி இது ஹியூமன் பீயிங்ல வெரி ரேர் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. டவுன் சிண்ட்ரோம், மங்கோலிசம். இதுல பாத்தீங்கன்னா அடிஷனல் காப்பி ஆஃப் ஒரு குரோமோசோம் இருக்கும். 21st குரோமோசோம் ட்ரைசோமி, 21st குரோமோசோமா ஒரு குரோமோசோம் ஆட் ஆகுது. தட் இஸ் ஆட்டோசோம். ஸோ நார்மலா ஆட்டோசோம் 44 இருக்கும் நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு. ஆனா ஒரு சிலருக்கு ஆட்டோசோம் 45 இருக்கு. அதோட either XX or XY குரோமோசோம் இருக்கும். அப்போ டோட்டலா இவங்களுக்கு 47 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸோ இவங்களுடைய ஹெட் ஸ்மால் ரவுண்டடா இருக்கும். டங்ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபரோ இருக்கும். பார்ஷியலி ஓப்பன் மவுத் இருக்கும். பாம் ப்ராடா இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிமியன் கிரீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த லைன் அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கவர்டா இருக்கும். ஃபிசிக்கலி மென்டலி அவங்க கொஞ்சம் அப்நார்மலா இருப்பாங்க. அவங்களுக்கு ஜெனட்டிக் டிசார்டர் இருக்கும், ஹார்ட் டிசீஸ் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் டிசார்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிளைன்ஃபெல்டர் டிசார்டர். இதுலயும் பார்த்தீங்கன்னாக்கா அடிஷனல் காப்பி ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் மேலுக்கு இருக்கும். அப்போ இதில் ஆட்டோசோம் 44 தான் இருக்கும். ஆனால் மேலுக்கு அடிஷ்னலாக ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கும். அப்போ இவங்களுக்கும் 47 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸோ இவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓவரால் மஸ்குலைன் நல்லா ஜைஜான்டிக்காக இருப்பாங்க. அதே போல் ஃபீமேல் கேரக்டர்ஸும் இருக்கும்.
Okay, development of breast இருக்கும். It is called as gynecomastia, also expressed. But they cannot get their own offspring through fertilization. Mentally retarded இருப்பாங்க. Then last disorder, Turner syndrome. இந்த டர்னர் சிண்ட்ரோம்ல பார்த்தீங்கன்னாக்க வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் கம்மியாக இருக்கும் ஃபீமேலுக்கு. இப்போ நார்மலாக வந்து 44 ஆட்டோசோம்ஸ் எய்தர் XX ஆர் XY குரோமோசோம்ஸ் இருக்கு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்க ஃபீமேலுக்கு வந்து ஒரே எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்குது. ஒன் எக்ஸ் குரோமோசோம் இஸ் ஆப்சென்ட்டாக இருக்குது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இவங்களுக்கு 45 தான் இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கா ஃபீமேலுக்கான்னு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் வந்து மேலுக்கு, டர்னர் சிண்ட்ரோம் வந்து ஃபீமேலுக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதே போல் ஃபர்ஸ்ட் மங்கோலிசம் பார்த்தோம் இல்லைங்களா, அது மேல் ஆர் ஃபீமேல். இவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க, இவங்களும் ஸ்டெரைலாக இருப்பாங்க. ஸ்டெரைல்னாக்கா வந்து they cannot get their own offspring. இந்த ஓவரிஸ் வந்து அண்டர் டெவலப்டாக ரூடிமெண்ட்ரியாக இருக்கும். செகண்டரி செக்ஷுவல், அதாவது செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ், ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருக்காது. அதே மாதிரி பார்க்கறதுக்கு ஷார்ட்டாக இருப்பாங்க, மென்டலி ரிட்டார்டாக இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் நீட் எக்ஸாமினேஷன் ஆஸ் வெல் அஸ் 12th போர்டு எக்ஸாமினேஷன். ஸோ அதனால இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் நல்லா லிசன் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த டாப்பிக்ல இருந்து நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங் அவர் வீடியோஸ். ஸோ வாட்சிங் அவர் வீடியோஸ், யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு லைக், சப்ஸ்கிரைப் and share to your friends. All the best.